வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதாங்க ஓரிதழ் தாமரை. இந்த ஓரிதழ் தாமரை வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆண் பெண் இருபாலருக்குமே பயன்படுத்தப்படுகிறதுங்க. ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விந்துவில் உயிரணு குறைபாடுகள், விந்து நீர்த்து போயிருக்குன்னா அவங்க இதை பயன்படுத்தி கொள்ளலாம். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குங்க, ஒய் டிசீஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக இந்த ஓரிதழ் தாமரை வந்து ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறதுங்க. இதை நம்ம எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூ பாருங்க, தாமரை பூ மாதிரி ஒரே ஒரு இதழ் மட்டும் கொண்டு இருக்குங்க. தாமரை பூ வடிவில் இருக்கும் இதனுடைய பூ. அதை பார்த்தீங்கன்னா தெரியும், பிங்க் கலரில் இருக்கு பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தாமரை பூ வடிவில் ஒரே ஒரு இதழ் மட்டும் கொண்டு இருக்கும். அதனால தான் இது பேர் ஓர் இதழ் தாமரை. இது வந்து கிழங்கு வைக்குமா இல்லை காய வைக்குமா அப்படின்னா எதுவும் வைக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ மட்டும்தான் பூக்கும். விதைகள் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக தான் இருக்கும். இது தெரியுது பாருங்கள், விதைகள் பூ காஞ்சி போயிருக்குல்ல, இதுதான் விதைகள், இதனுடைய விதைகள் எவ்வளோ தான். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சாப்பிடணுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.